நேர்களை மீண்டும் சந்திக்கின்றோம் பார்வைகள் நிகழ்ச்சியில். இன்றைய எமது பார்வைகள் நிகழ்ச்சியில் உண்மையிலே இந்த வெளியே வந்திருக்கும் ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கை சம்பந்தமாக அதில் வந்திருக்கும் ஒரு விடயம் சம்பந்தமாகவே நாம் இன்று எமது பார்வைகள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கையில் அரசாங்கத்தின் சம்பந்தமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, விடுதலை புலிகளது நடவடிக்கைகள் சம்பந்தமாக விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே புலம்பெயர் மக்கள் இறுதிப் போர் கட்டத்தில் நடந்து கொண்ட விடம் சம்பந்தமாகவும் சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடயம் சம்பந்தமாகவே நாங்கள் இப்போது எமது பார்வைகள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த விதத்தில் மற்றொரு சொந்தம் தொடர்பில் இருக்கின்றார் எமது நேரலையில், அவரை இணைத்துக் கொள்வோம் பார்வைகள் நிகழ்ச்சியோடு. ஹலோ, வணக்கம் பார்வைகள். ஹலோ, வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருப்பது யார்? வணக்கம் சொல்றாங்க. நான் மூதூர் புஷ்பராஜா, தற்போது கொழும்பில் இருக்கிறேன். புஷ்பராஜ் அவர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு எமது நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்றீர்கள். உங்களை வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். புஷ்பராஜ் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? ஆமாம், நான் நலம். தாங்களும் கலையத்தில் உள்ளோரும் அனைவரும் நலம் தானா? அனைவருமே நலமாக இருக்கின்றோம். புஷ்பராஜ் அவர்களே, நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்களது கருத்துக்களை எதிர்பார்க்கின்றேன் புஷ்பராஜ் அவர்கள். ஆமாம், நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அதாவது இந்த இறுதி காலகட்ட யுத்தத்தில் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த தொடர்பாக ஐநா நிபுணர் குழுவினுடைய அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவ்வாறான தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனா உண்மையிலேயே அந்த அவ்வாறான ஐநா நிபுணர் குழு இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி கூறியிருக்கின்ற அனைத்து விடயங்களும் உண்மை. அதிலும் குறிப்பாக அதை எப்படி சொல்வது என்று சொன்னால், 2011ஆம் ஆண்டினுடைய சிறந்த ஜோக்காத்தான் ஒன்றை சொல்ல வேணும் என்று சொன்னால், அண்மையில கூட ஒரு செவ்வியில தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். என்னன்னு சொன்னால், அதாவது இறுதி யுத்த காலத்தில், அதாவது இந்த ஐநா நிபுணர் குழுவினுடைய அறிக்கையை தாங்கள் முழுமையாக வரவேற்பதாக ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். ஏனென்று சொன்னேன், அதை அவர்கள் வரவேற்கின்றார்கள் என்றால், இறுதி யுத்த காலத்தில் என்ன நடந்ததோ அதை தாங்கள் பாராளுமன்றத்தில் பேசியதாகவும், எனவே அதற்கு அந்த விடயம்தான் இந்த ஐநா நிபுணர் குழுவினர் அந்த விவரங்களில் அடங்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். உண்மையிலே இந்த இறுதி யுத்த காலத்தில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பாராளுமன்றத்தில் பேசிய விடயங்கள் என்னவென்று சொன்னால், புலிகளையும் புலி தலைவரையும் காப்பாற்றுகின்ற நடவடிக்கையாகத்தான் அவர்களுடைய பேச்சு அமைந்திருந்தது. உதாரணத்துக்கு, கிழக்கு மாகாணம் புலிகளின் பிடியிலிருந்து மீட்கப்பட்ட போது அதை அவ்வாறான வேளைகளில் இவர்களுடைய குரல் கொடுப்புகள் குறைவாக இருந்தது. வடமாகாணத்தை புலிகளின் பிடியிலிருந்து அரசாங்கம் மீட்கின்ற பொழுது இவர்கள் கடுமையாக மிகவும் கஷ்டப்பட்டார்கள். பிரபாகரனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட 3,30,000 மக்கள் புலிகளின் பிடியில் அங்கே சிக்கி தவித்தார்கள். அந்த அவ்வளவுகளையும் புலிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வேளைகளில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த 22 பொம்மைகளும் பாராளுமன்றத்திலும் சரி, அதற்கு வெளியிலும் சரி, எதுவிதமான குரலும் கொடுக்கவில்லை. தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மட்டும்தான் இந்த புலிகள் தங்களுக்கு பகடையாக வைத்திருக்கின்ற அந்த அனைத்து மக்களையும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி தெரிவிச்சிருந்தார் என்ற விஷயத்தையும் இந்த வேளையில தெரிவிக்க வேணும். அடுத்ததாக, இந்த புலம்பெயர்ந்த இந்த தமிழர்கள் தொடர்பாக நான் ஆரம்பத்துல கூறின விடயத்துக்கே வாரம். இந்த ஐநா நிபுணர் குழுவினுடைய அந்த குற்றச்சாட்டுகள்ல பிரதானமாக குறிப்பிட்டிருக்க விடயம் என்ன சொன்னால், இன்னும் அவர்கள் அந்த புலிகளை சாட்டி நிறைய பேர் பணம் சேகரித்ததாகவும், அந்த பணம் இன்னமும் வெளிநாடுகளில் சில புலி முக்கியஸ்தர்களிடம் அந்த முக்கியஸ்தர்கள் பதுக்கி வைத்திருப்பதாகவும், எனவே அந்த பணத்தை மீளவும் இந்த வடகிழக்கு மாகாணத்தை மீளமைப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட இந்த ஐநா நிபுணர் குழுவினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இது சாதகம் ஒரு முக்கியமான விடயம். இந்த விடயத்தில் இன்றைக்கு இலங்கையை சில நாடுகள் சாடுகின்றன. நான் அந்த விடயங்களுக்குள் செல்லவில்லை. இருந்தாலும் இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் நிம்மதியாக அவர்கள் அபிவிருத்தி காண வேண்டும் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் இந்த கடந்த காலத்தில் புலிகளுக்காக பணம் சேகரித்தவர்களிடம் உள்ள பணத்தை
அவர்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்கின்றார்களோ அந்தந்த நாட்டு அரசாங்கம் நாட்டு அரசு அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்து அந்த பணத்தை இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு அனுப்பி இந்த மக்கள் மீளவும், அதாவது 30 வருட காலத்தில் பட்ட இன்னல்களிலிருந்து நீங்கி அவர்கள் மீளவும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ்வதற்கு, குறிப்பாக இன்றைக்கு சொல்ல போனால் இன்றைக்கு வட மாகாணமாக இருந்தாலும் சரிதான், கிழக்கு மாகாணமாக இருந்தாலும் சரிதான், அங்கு மக்கள் முழுமையாக அவர்களுடைய அந்த பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்ப இருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கம் கூட தெரிவித்திருக்கு என்னென்று சொன்னால், கூடுதல், அதாவது இந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் அவர்களுக்குரிய வீட்டு வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும். அதுக்குரிய பணங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் இல்லை என்று கூட பகிரங்கமாக சொல்லி இருக்கின்றது. இந்த இவ்வாறான சூழலில் இன்றைக்கு இலங்கையை சாடுகின்ற அரசாங்கங்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகள், அவைகள் அந்த நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து முதற்கட்டமாக அவர்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், பட்ட இன்னல்கள் இந்த மக்கள் இந்த பட்ட துன்பங்களிலிருந்து இந்த தமிழ் மக்கள் விடுதலை பெற வேண்டுமாயின் முதலில் அவ்வாறான புலி பிரமுகர்களிடம் உள்ள பணத்தை மீட்டு இலங்கை அரசாங்கத்தினூடாக அந்த மக்களுக்கு, குறிப்பாக இன்றைக்கு இடம்பெயர்ந்திருக்கிற அந்த மக்களுக்கு நிரந்தர வீடுகள், வீதிகள், அபிவிருத்தி போன்ற விடயங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது. அந்த விடயங்களுக்கு இவர்கள் உதவி புரிவார்களானால் அதுவே பெரிய உதவியாக இருக்கும். இரண்டாவது, இன்னும் ஒரு விடயம் நாங்கள் பழைய விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். உதாரணத்துக்கு கூற போனால், அந்த உலக தமிழர் பேரவையினுடைய தலைவராம் என்று ஒருத்தர், அதாவது இமானுவேல் அடிகளார், அவர் கூட அவருடைய செவ்வியில் ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார். என்னென்று சொன்னால், தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் மீதுதான் இவர்களுடைய குற்றச்சாட்டுகள் செல்கின்றன தவிரவும் புலிகள் மீது இவர்கள் எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும், புலிகள் குற்றச்சாட்டு அற்றவர்கள், குற்றம் புரியவில்லை என்றுதான் கூறுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே எந்த இனத்திற்காக விடுதலை, ஹலோ, ஆம் புஷ்பராஜ் அவர்களே பேசுங்கள். ஹலோ, ஆம், அழைப்பில் தான் இருக்கின்றீர்கள். எந்த இனத்திற்காக விடுதலை வேண்டும் என்று புலிகள் கோரினார்களோ அந்த இனத்தையே அழித்தவர்களும், அந்த இனத்திற்காக அல்லும் பகலும் உழைத்த தலைவர்களை அழித்ததும் தான் இந்த புலிகளுடைய வரலாறு என்றதையும் இந்த உலக தமிழர் பேரவையினுடைய தலைவர் எனப்படுகின்ற இமானுவேல் அடிகளார் அவர்கள் விளங்கிக் கொள்வோம். குறிப்பாக இன்னும் ஒரு விடயம், அந்த நாடு கடந்த தமிழகத்தினுடைய தலைவர் என்று ஒருத்தர் இருக்கிறார், ருத்ரகுமாரன் என்று. அவரும் அவருடைய ஒரு செவ்வியில கூட முழுக்க இலங்கை அரசாங்கத்தை தான் அவர் குறை கூறியிருக்கின்றார். அப்ப என்னுடைய விடயம், நான் கூற வார விடயம் என்று சொன்னால், குறை கூறிக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இருப்போமானால் மீண்டும் நாங்கள், அதாவது இந்த மக்களை 30 வருட காலமாக நாங்கள் படுகொலிக்குள் தள்ளிவிட்டோம், மீளவும் இந்த மக்களை தொடர்ச்சியாக அந்த படுகொலிக்குள் தள்ளுகின்ற நடவடிக்கையாகத்தான் இவைகள் அமையும். எனவே அரசாங்கத்தை வசைபாடுவதை விடுத்து அனைவரும் ஒன்றிணைந்து, குறிப்பாக இன்றைக்கு மக்கள், இலங்கையில வாழ்கின்ற தமிழ் மக்கள் 30 வருட யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு துயரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இதிலிருந்து மீட்சி பெற வேண்டுமானால், இப்போ அமைச்சர் டக்ளஸ் ஆனந்தா போன்ற தலைவர்கள் எல்லாம் அவர்கள் குறிப்பாக இடம்பெயர்ந்த மக்கள் மீள குடியமர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான தலைவர்களுக்கு ஒத்தாசை வழங்கி நாம் பிரதேசத்தை மீளவும் கட்டி அமைப்பதே இதுக்கு ஒரு சாலவும் பொருத்தமாக இருக்கும். இதை விடுத்து நடந்த விடயங்களை பேசிக் கொண்டிருப்பதால் பயன் ஏதும் இல்லை என்னும் விடயத்தையும் தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இந்த வேளையில் இந்த டான் டிவிக்கு நான் ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்னன்னு சொன்னால், அந்த இறுதி யுத்த காலகட்டத்தில் ஏனைய, குறிப்பாக இந்த ஒரு ஊடகத்தில் இருந்து இன்னொரு ஊடகத்தை நான் வசைபாடுவது முறையல்ல, ஏனைய ஊடகங்கள் ஏதோ எல்லாம் புலிகளை காப்பாற்றுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வேளையில் இந்த டான் டிவி மட்டும்தான்
குறிப்பாக புலிகள் தங்களுக்கு பகடக்காய்களாக வைத்திருக்கின்ற மக்களை விடுவிக்க வேண்டும் என்று கூறியிருந்ததையும் இந்த வேளையில் நினைவுபடுத்த சந்தர்ப்பத்தை வழங்கிய டான் டிவியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆனால் புஷ்பராஜ் அவர்களே, துரதிர்ஷ்டவசமாக இந்த விடயங்களை கூறியதால் தானோ என்னவோ எம்மை நாங்கள் மக்களை தவறாக வழிநடத்துகின்றோம் என்று சிலர் குற்றம் சாட்டுகின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனா திரு சல்தான் அவர்களே, காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறி வடும் என்பார்கள். நாங்கள் இவ்வாறானவர்களிடமிருந்து நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கின்றோம். எனவே விழிப்பு இருந்தால் இவ்வாறான விடயங்களிலிருந்தும் நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை. நன்றி திரு புஷ்பராஜ் அவர்களே, உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிகள். உங்களது குரலை பார்த்தால் நீங்களும் ஒரு வயதில் மூத்தவர் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எனவே உங்களை போன்றவர்களது ஆசீர்வாதங்களும் எமது சேவைகளை தொடர்ந்து செல்வதற்கு எமக்கு தேவை என்பதை கூறிக்கொண்டு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு புஷ்பராஜ் அவர்களே. ஏனென்றால் உங்களது குரலில் இருக்கும் அந்த உண்மையிலே அந்த ஆளுமை, உங்களது வயதில் இருக்கும் அனுபவம் தான் உண்மையிலே இவ்வாறான விடயங்களை நேரடியாக எமது இலங்கையில் இருப்பவர்களும் சிந்திக்க தூண்டுகிறது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் நாங்கள் கூறுவதை என்னவென்று சரியாக பார்த்தால், நீங்கள் எங்களுக்கு கருப்பு சாயமோ நீல சாயமோ பச்சை சாயமோ சிவப்பு சாயமோ பூசாமல் இந்த டான் டிவியில் சொல்லப்படும் விடயங்கள் என்ன என்பதை சரியாக நீங்கள் பார்த்தீர்களானால், நாங்கள் எப்போதுமே போருக்கு எதிரானவர்கள், போரால் உண்மையிலே எந்த விடயத்தையும் சாதிக்க முடியாது என்ற கருத்தை கூறுபவர்கள் தான் நாங்கள். அதில் நாங்கள் உண்மையிலே நாங்கள் அதை நேரடியாகவே கூறுகின்றோம். இன்னும் ஒரு போர் வரக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் அதற்காக எம்மை தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்ற ரீதியில், தமிழர்களை தவறாக வழிநடத்துகிறோம் என்ற ரீதியில் நீங்கள் பார்ப்பது உண்மையிலே மிகவும் தவறான ஒரு விடயம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த எமது சொந்தத்தை நாம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றேன். ஹலோ, வணக்கம் பார்வைகள். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். சொந்தங்களை, இன்றைய எமது பார்வைகள் நிகழ்ச்சியில் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் கூறுகின்றேன். 009412266797. இது நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள். இந்த இலக்கங்களுக்கு அழைத்து நீங்கள் உங்களது கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். மற்றொரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது, அவரை நாங்கள் ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். டான் டிவியா? வணக்கம், டான் டிவி தான். அழைப்பில் இருப்பது யார்? நான் சங்கர், யாழ்ப்பாணத்திலிருந்து கலைக்கிறேன். சங்கர், நலமாக இருக்கின்றீர்களா? சங்கர், நலமாக இருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் எந்த பிரதேசம் என்று கூற விரும்புகின்றீர்களா? நாங்க யாழ்ப்பாணம் ஸ்டாண்டி ரோட்ல இருக்கோம். சங்கர், உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் சத்தம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. நலமாக இருக்கிறோம். தயவு செய்து உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் சத்தத்தை குறைத்து வைத்துக் கொண்டு என்னோட தொலைபேசியில் உரையாடுங்கள் சங்கர். அல்லது உங்களது காது உண்மையிலே உங்களது குரலை கேட்பதற்கு தான் செல்லும். நீங்கள் கூறும் விடயம் தெளிவாக வராது. தயவு செய்து தொலைக்காட்சி பெட்டியின் சத்தத்தை குறைத்து வைத்து உங்களது கருத்துக்களை கூறுங்கள் சங்கர். தொலைக்காட்சி பெட்டி சத்தம் குறைத்து விட்டேன். என்னன்னு சொன்னா, நீங்க தமிழர்கள் மீதுதான் எல்லாருமே பழிக்க போடுறார்கள். தமிழர்கள் செய்த பிள்ளை யுத்தத்தை தமிழர்கள் தான் நடத்துகிறார்கள் என்று. அப்படி தமிழர்கள் ஃபுல்லாவே யுத்தத்தை நடத்தவில்லை. ஆனா எல்லாரும் சொல்லும் பொழுது தமிழர்கள் தான் தமிழர்கள் பிள்ளை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அடுத்தது உண்மையில் சங்கர் அவர்களை குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். உண்மையிலேயே இப்போது அரசாங்கம் தமிழர்களோடு அல்லது விடுதலை புலிகளோடு யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தது. எனவே நாங்கள் அரசாங்கத்தை இந்த நேரத்தில் இப்போது அரசாங்கத்தில் சரிவிலை கூறுவதற்கு நாங்கள் இப்போதைக்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இப்போது அந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆராயப்பட்டுக் கொண்டு வருகின்றன. அதுபோல விடுதலை புலிகள் சம்பந்தமாகவும் சில குற்றச்சாட்டுகள் இதே அறிக்கையில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் விடுதலை புலிகள் சார்பாகவும் இப்போது யாரும் இல்லை. அடுத்த குற்றம் சாட்டப்பட்டிருப்பது தமிழ் மக்கள் மீது. அதாவது இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு கண்மூடித்தனமான உதவிகளை புலம்பெயர் மக்கள் செய்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் என்ற இந்த அறிக்கை குற்றம் சாட்டுகிறது. நாங்கள் அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவதை ஏற்றுக்கொள்வோமானால், நாங்கள் விடுதலை புலிகளை குற்றம் சாட்டுவதை ஏற்றுக்கொள்வோமானால், இந்த மக்களை குற்றம் சாட்டி இருக்கும் விடயங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதில் உண்மையில் மற்றொரு விடயம், ஒரு பயனுள்ள விடயம் கூறப்பட்டிருக்கிறது. ஏராளமான நிதிகள்
விடுதலை புலிகளின் பேரால் வசூலிக்கப்பட்ட ஏராளமான நிதிகள் இவர்கள் கைவசம் இருக்கிறது. இவற்றை இந்த மக்களின் நல்வாழ்வுக்காக, இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்வுக்காக உபயோகப்படுத்துவதற்கு அந்தந்த நாடுகள் முன்வர வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே உண்மையில் இது ஒரு நல்ல விடயம், எமது மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விடயம். எனவே இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். உண்மையிலேயே இதை நீங்கள்